ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ கம்பைலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகைகளுடைய அக்கல் கம்பைலேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ இதில் போட்டாச்சு. அதோடைய பிளேலிஸ்ட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க எண்ட் ஆஃப் த வீடியோவில் அந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன். 2 வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு பெருசாக வியூஸ் போகலை. இருந்தாலும் இது ஒரு ஃபைனல் டெஸ்ட் வீடியோவாக இதை 3வது வீடியோ போடுறேன். இந்த வீடியோவுக்கும் வியூஸ் சரியாக போகலை அப்படின்னா இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ மொத்தம் 3 வீடியோ அக்கல் கம்பைலேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இது ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணக்கூடிய ஆண்டி வீடியோ. ஸோ இதை நம்ம பெருசாக யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே இப்போது ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா மேனன். ஸோ முன்னாடி ரொம்பவே அழகில் கம்மியாக இருந்த ஐஸ்வர்யா மேனன் இப்போது பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி ரொம்பவே சூப்பராக மாறிட்டார். இருந்தாலும் நடிப்பு திறமை சுத்தமாக இல்லாததால் பட வாய்ப்புகள் பெருசாக வரல. கவர்ச்சியுமே அந்தளவுக்கு ரசிக்கும்படியாக இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் ஜிம் வீடியோஸ் இவங்க காட்டக்கூடிய இப்போது கவர்ச்சி வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ என்ன தான் ப்ரைவேட்டாக நிறைய வேலைகள் பார்த்தாலுமே அந்த மெயின் ஸ்ட்ரீமில் இன்ஸ்டாவில் தொப்புள் காட்டுறதெல்லாம் ரொம்பவே கம்மி பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ அப்போ இவங்களுக்கு வாய்ப்புகள் வரல. இப்போது கண்டினியூஸாக தன்னுடைய அக்கல் வீடியோவும் தொப்புள் வீடியோவும் காட்டிகிட்ருக்கிறாரு. அதில் ஒரு வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது ஒரு மியூசிக் ஆல்பம். ஸோ இதில் தன்னுடைய சூப்பர் க்யூட்டான அந்த க்ளீனாக வழித்த அக்கல்லையும் அந்த தொப்புளில் போட்டிருக்கக்கூடிய வளையத்தையும் சேர்த்து காட்டக்கூடிய ஐஸ்வர்யா மேனனுடைய அழகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 35 வயசாக இருக்கக்கூடிய ஆண்டி ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ஸோ இவங்களுடைய அந்த கொஞ்சம் அந்த ஷேடு இருக்கக்கூடிய கருப்பு ஷேடு இருக்கக்கூடிய ரொம்ப க்ளீனாகவும் இல்லாத ரொம்பவும் அழுக்காகவும் இல்லாத ஒரு மாடரேட்டான ஒரு அக்கல் வீடியோ. ஸோ இவங்களது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சில பேருக்கு க்ளீனாக வழிச்சா பிடிக்கும், சில பேருக்கு அந்த இடத்துல பிளாக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு மாடரேட்டாக ரெண்டுமே இல்லாமல் மத்தியமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி விதத்தில் இருக்கும், எந்த மாதிரி விதத்தில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம ஹனிரோஸுக்கு பின்னழகு தான் தூக்கலாக அதுவும் ரசிக்கும்படியாக ரசிகர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதே அனிரோஸுடைய பின்னழகை பார்த்து ரசிக்கிறதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில பேருக்கு அவங்களுடைய அக்கல் தரிசனமும் பிடிக்கும் அப்படின்றது இப்போ தான் சமீபத்தில் தெரிஞ்சது. அதனால் நம்ம ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்ச நம்ம ஹனிரோஸுடைய சூப்பர் க்யூட்டான அக்கல் கம்பைலேஷன் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகை எல்லாருக்குமே ரொம்ப ஆவலான எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஃபேமஸான நடிகை ரம்யா, குத்து ரம்யா வீடியோ. ஸோ சிங்கம் புலி அப்படின்ற ஒரு படத்தில் ஜீவா கூட நடிக்கும்போது கவர்ச்சிகரமான சில ரோல்ஸ் பண்ணார். அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தன்னுடைய கையை தானே தூக்கி பார்த்து அடித்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற விதத்தில் காட்டக்கூடிய அக்கல் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ஃபேவரட்டான கீர்த்தி சுரேஷ். ஸோ கீர்த்தி சுரேஷோடைய எந்த பாகமே காட்டாமல் இருந்த நடிகை தான் இவங்க. ஸோ அதனால் இவங்க காட்டக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுமே ரொம்ப அந்த ஹைப்பு க்ரியேட் பண்ணுறவாங்க. ஸோ லைட்டாக எப்படி தலை தோனி லைட்டாக உடம்பு அசைச்சாலே ஒரு பாட்டு போடுறாங்களோ ஹைப் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கீர்த்தி சுரேஷுக்கு லைட்டாக அக்கல் தெரிஞ்சாலோ இல்லைனா இடுப்பு தெரிஞ்சாலோ இல்லைனா லைட்டாக தொப்புள் தெரிகிற மாதிரி அச்சு தெரிஞ்சாலும் கூட அடித்து முடித்து என்ஜாய் பண்ணுறவங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபேமஸான நடிகை நம்ம கீர்த்தி சுரேஷ். ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்களே தன்னுடைய அக்கலை தூக்கி சூப்பராக க்ளீனாக வழிச்செடுத்தது, அதுக்கப்புறம் அப்படியே காட்டுறது, எல்லா விஷயத்தையுமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டா எடிட் பண்ணக்கூடிய எங்களுக்கு என்ன வேலை அப்படின்றதான் எங்களோட கொஷினாக இருக்குது. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தானே க்ளீனாக வழிச்செடுத்ததை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அரசல் பொருசலெல்லாம் காட்டுறதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் அந்த காலம் மலையே ஏறி போச்சு. ஸோ இப்போ நானே காட்டி இதுக்காகவே தனியாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டே நடத்தி அக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் தான் ரிலீஸ் பண்ணார். ஸோ ஜூம் அவுட் ஜூம் இன் எல்லாமே பண்ணுங்கள், பாஸ் பண்ணி பார்க்குறதுனா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நானே ஜூம் பண்ணி இந்த வீடியோவை போட்டிருப்பேன். நிறைய வீடியோஸில் பண்ணுற மாதிரி இந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் ஜூமில் வச்சு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன இந்த விஷயங்கள் பிடிச்சிருக்கு, கீர்த்தி சுரேஷோடைய அக்கல் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நிவேதா பெத்ராஜ். ஸோ இவங்க எப்போ காட்டினாங்கன்னா இவங்க பிக்னியே போட்டிருக்காங்க. ஸோ இதை முன்னாடி இவங்களே பிக்னி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். ஸோ நிவேதா பெத்ராஜ்னா குடும்ப குத்துவிளக்கு தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன
படத்தில் தெலுங்கு படத்தில் அவங்க காட்டியிருக்கக்கூடிய கவர்ச்சியை பாருங்கள். ஸோ தன்னுடைய முன்னழகு குலுங்க க்ளீன் ஷேவ் பண்ணியிருக்கக்கூடிய அக்கிள் வீடியோ வந்து அவங்களே வந்து நிறைய காட்டியிருப்பாங்க. ஸோ முன்னழகு முக்கால்வாசி வெளியே தெரிய விதத்தில் அது மட்டும் இல்லாமல் தெரியறது மட்டும் இல்லாமல் குலுங்கிறதும் சரி, அதை வச்சு அந்த ஹீரோவோட முகத்திலே வந்து முன்னழகு வச்சு பச்சக்குன்னு அழுதுறதும் சரி அப்படின்ற வகையில் நம்ம நிவேதா பெத்ராஜ் கவர்ச்சியில் வந்து இறங்கி கலக்கியிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா 35 வயசு ஆகிடுச்சு. இதுக்கப்புறமே வந்து சில பல காசிப் இவங்க மேலே வைக்கப்படுது. சில பொலிட்டிஷியன் கூட இவங்க வந்து லிங்க்கில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி காசிப்பெல்லாம் வச்சாலுமே இவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வேணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கவர்ச்சியை வந்து இறங்கி காட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த படம் பெருசாக ஓடலை. ஆனால் அந்த கவர்ச்சி சாங் வந்து நல்லா ஹிட் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மசாலா சாங் பண்ணுறதுக்கு நிவேதா பெத்ராஜை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக யாருமே கூப்பிடல. ஸோ சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பராக கவர்ச்சி காட்டக்கூடிய ஒரு நடிகை, ஆனால் கவர்ச்சி உடல் அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நடிகை, காட்டக்கூடிய ஒரு நடிகை, ஆனால் சரியாக யூஸ் பண்ணலை சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது நிவேதா பெத்ராஜோட கவர்ச்சியை பற்றி அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் நந்திதா ஸ்வேதா. ஸோ கம்ப்ளீட்டாக ஃபீல்ட் அவுட் ஆகிருக்கக்கூடிய நந்திதா ஸ்வேதா சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து தேடிட்டுருக்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் அவங்களுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காக ஜிம் போகிற அப்படின்ற பேரில் தன்னுடைய கவர்ச்சியை வந்து முன்னழகு பின்னழகு இடையழகுன்னு எல்லாத்தையுமே காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அவங்க காட்டியிருக்கக்கூடிய அக்கல் அழகை பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சைத்ரா ரெட்டி. ஸோ எல்லாருக்குமே வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய சைத்ரா ரெட்டி சீரியல் ஆர்டிஸ்ட், ஃபேமஸான சீரியல் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய இந்த அழகையுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து உங்களுக்கு இன்னொரு லிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கக்கூடிய பொது விஷயம் பாலிவுட் ஆக்டர்ஸ் ஜான்வி கபூர். ஸோ இவங்க ரீசெண்டாக பண்ண ரேம்ப் வாக்கில் பார்த்து பாலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் டோட்டல் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து மயங்கி கிடக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கவர்ச்சியான ரேம்ப் வாக்குங்க. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ட்ரெஸ்ஸில் ஒரு ஓவர் கோட் போட்டிருப்பாங்க. நடந்து வரும்போது அந்த ஓவர் கோட்டை கழட்டி தூக்கி போட்டு சினிமாவில் கவர்ச்சி சாங்கில் வர்ற மாதிரி வந்து தெறிக்க விட வச்சுருப்பாங்க. அதை பார்த்தாலே வந்து தெறிக்க விடுறோம் போல் தோணும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அதுதான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம சமந்தா. ஸோ சமந்தாவை நிறைய இன்ஸ்டாலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக எடுத்தாச்சுல்ல, அதனால் சமந்தா எல்லாமே எப்படி, அதனால் சமந்தா வந்து போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சமந்தாவுடைய இந்த வீடியோ இந்த கம்பைலேஷனில் ஆட் பண்ணது நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வீடியோஸை வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ஃபைனல் வீடியோ, 3வது வீடியோ போட போகிறேன். இதுக்கும் வியூஸ் ஆல்ரெடி 2 வீடியோஸ்க்குமே வியூஸ் சரியாக போகல. 3வதுக்கு வியூஸ் சரியாக போச்சுன்னா இதை கண்டினியூ பண்ணலாம். போகலைன்னா ஐ ஹேவ் டு ஸ்டாப். ஸோ கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும். ஸோ இவ்வளோ க்ளீனாக வழிச்சிருக்கக்கூடிய ஒரு அக்கில் வந்து ரொம்ப ரேரஸ்ட்டாக தான் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் சமந்தா அது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு கயாது லோகர். இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய 24 வயசான அசாமை சேர்ந்த கயாது லோகர் தமிழை நல்லா பேசக்கூடிய, அதாவது கற்றுக்கிட்டு பேசக்கூடிய கயாது லோகருடைய கவர்ச்சியை வந்து நம்ம பிக்னிக் கவர்ச்சி கூட வந்து பார்த்துருப்போம். நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அக்கிளுக்குன்னு ஒரு கவர்ச்சியான ஒரு ஷூட் வந்து நடத்தி எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இந்த கம்பைலேஷனில் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் இவங்க வந்து ஒரு இன்ஸ்டா ஃபேமஸுங்க. ஸோ இவங்க யார் என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரில. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ரசிகர்கள், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டேலண்டடான பீப்பிள். ஸோ ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாலே யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அந்த வகையில் இவங்க வந்து ஒரு பிக் பாஸ் ஃபேம்னு நினைக்கிறேன். அது தமிழா தெலுங்கா அப்படின்றது தெரியல. ஆனால் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக தூக்கிட்டு வந்து கொத்த வச்சுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு எந்த நடிகையை பற்றின காசிப் வேணும், எந்த நடிகையை பற்றின வீடியோ வேணும், தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ் வீடியோ வேணுமா, இல்லைனா வேறு ஏதாவது காசிப் வீடியோ வேணுமா அப்படின்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கிட்டே பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதன் மூலமாக டிஎம் பண்ணி பேசலாம். அண்டு ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்ம சேனலில் 70mm சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இமெயில் ஐடி இருக்குது. உங்களோட டீட்டெயில்ஸை மெயில் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும், நம்ம பையன் நல்லா பண்ணுறான் வீடியோ, அதனால் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்கும். அது மூலமாக பே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.